எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிசாசு உங்க குடும்பத்தை ஏன் கட்டி வச்சிருக்கிறான் தெரியுமா? ஏன் உங்களை கட்டி வச்சிருக்கிறான்? இன்னைக்கு நீங்க எந்த மண்டலத்துல பிரயாணம் பண்றீங்க? இந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்குறீங்களோ இதுல நீங்க உண்மையாய் கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த போராட்டம் இருந்தாலும் இயேசு விடுதலை கொடுத்துருவார். இந்த வார்த்தையை நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம கடைபிடிக்க தவறிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே போராட்டங்கள் இருக்கும். அவனுடைய எல்லா தாக்குதலும் எல்லா போராட்டத்தையும் வச்சு உங்க குடும்பத்தை கட்டி வச்சிருப்பான். ஏன்னா மாம்சத்துக்குரிய மண்டலமும் ஆவிக்குரிய மண்டலமும் வெவ்வேறு. இன்னைக்கு உங்க கையில இருக்கு பாத்தீங்களா பைபிள். அதுல நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்ததெல்லாம் அவர்கள் உலகத்துல இருந்தாலும் ஆவிக்குரிய மண்டலம், அப்படின்னா ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்தார்கள். ஆனா நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டாலும் மாம்சத்துக்குரிய மண்டலத்துல வாழ்றதாலதான் இன்னைக்கு பிசாசு, செய்வன, மாந்திரம், வில்லிசுனியம், இன்னைக்கு கட்டுகள், முடக்கங்கள் எல்லாம் நமக்கு பழிக்கிறதுக்கு ஏன் காரணம்? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குன்னா நம்ம மாம்சத்துக்குரிய மண்டலங்கள்ல பிரயாணம் பண்றதால. சரி, நல்லா கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். நல்லா கவனிங்க. மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. யாருக்கு அவங்க பிரியமா இருப்பாங்க? பிசாசுக்கு பிரியமா இருப்பாங்க. அதான் அதே அதிகாரத்துல 8:5 என்ன சொல்லுது படிங்க. ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த பிசாசு நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருந்து இந்த உலக காரியங்கள்ல இருக்கிற எந்தெந்த பாவம் எல்லாம் நீங்க இன்னைக்கு செய்து அதுல அடிமையா இருக்கிறீங்களோ அவன் உங்களை அதுலதான் முடக்கி அதை விட்டு எழும்பி வர உங்களை என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனோட வார்த்தைக்கு பயந்து நடக்கிறதால அவர்கள் தேவ சித்தத்தை மாத்திரமல்ல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளா இருக்கிறார்கள். அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மாம்சத்துக்குரிய மண்டலம் வேறு, ஆவிக்குரிய மண்டலம் வேறு. இந்த மாம்சத்துக்குரிய மண்டலம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா என்ன சுபாவம் இருக்கும்? அப்பதானே நீங்க மாம்சத்துல இருக்கிறீங்களா ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பறதாலதான் இன்னைக்கு பிசாசு உங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் இல்லாம வியாதி, வறுமை, பட்டினி, எது செய்தாலும் அந்த ஒரு தோல்வி, ஒரு மரண பயம், இதெல்லாம் நீங்க எந்த மண்டலத்துல இருக்கிறீங்கன்னு உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்தா தான் நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். இன்னைக்கு மாம்சத்துக்குரிய மண்டலத்தினுடைய காரியத்தை பாருங்க. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 5வது வசனம் படிங்க. ஆகையால் விபச்சாரம், நல்லா கவனிங்க. முதல் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பாருங்க, அவர் சொல்லப்பட்ட பாருங்க அந்த 3வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. விபச்சாரத்துல சிக்கி இருக்கிறீங்க, மோகத்துல இருக்கிறீங்க, பொருளாசையில, பொய்யில, களவுல, இந்த மாம்சத்தின் மண்டலத்துக்குரிய அத்தனை பாவங்களை நீங்க இதுல ஒண்ணுல அடிமைப்பட்டு இருந்தாலும் பிசாசு உங்க வீட்டுல இருப்பான், இல்லாட்டி உங்க இருதயத்துல இருப்பான். நீங்க வெளியில வர முடியாது. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மந்திரம் பலிக்குது. அதனாலதான் இன்னைக்கு ஊழியர் செய்கிற சபைகளை சில பிசாசு கட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பிரேயர்ல வரும் பொழுது இன்னைக்கு ஊழியக்காரர்களும் வர்றாங்க. ஐயா, இந்த போராட்டம், இந்த உபத்திரம், நாங்க இப்ப எப்படிமா உங்களுக்கு இது கட்டிச்சு? ஏன் தெரியுமா? அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல சிக்கி இருக்கிறார்கள், உலக மாம்ச மண்டலத்துல. அப்ப அந்த மண்டலத்துல நீங்க சிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா பிசாசு உங்களை ஈஸியா கட்டிடுவான். இப்ப நீங்க ஒரு சினிமா படத்துல அடிக்டா இருக்கிறீங்களா? ஒரு தவறுதலான ஒரு இச்சையில அடிக்டா இருக்கிறீங்களா? பண ஆசையில, பொருள் ஆசையில, உங்க மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இதுல எதுல சிக்கி இருந்தாலும் அது மாம்ச மண்டலம். அதுவரையும் உங்களுக்கு விடுதலை கிடையவே கிடையாது. நீங்க எத்தனை பாஸ்டர்ட்ட போனாலும், எத்தனை மீட்டிங் போனாலும் இதுல ஜெயிக்கிறது எப்படி பாஸ்டர்? அதுக்குத்தான் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு வரணும். இந்த மாம்சத்துக்குரிய மண்டலம் இலவசமா நீங்க செய்யலாம். ஆவிக்குரிய மண்டலம் வசனத்தை கடைபிடிச்சாதான் ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் செய்வாரு. அதான் நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துல வந்தா நீங்க என்னைக்கு பாவத்துல இருந்து ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கு உங்க சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த பாவத்தை விட்டு வெளியில வந்தா பிசாசு உங்களை விட்டுருவான். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துருவாரு. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய மண்டலத்துல தேவன் உள்ள இருந்தா அவன் எப்படி இருக்கிறான்னா 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அங்க 14வது வசனம் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்.
பழையவள் எல்லாம் ஒழித்து போயின. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக வருஷமாகி கூட உங்களுக்கு ஏன் ஏவல் பலிக்குது, ஏன் மந்திரம் பலிக்குது, ஏன் பில்லி சூனியங்கள் பலிக்குது, ஏன் இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லாம பிரிவின? கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்ல, உலகம் உங்களுக்குள்ள இருக்கு, இந்த மாம்ச காரியங்கள் உள்ள இருக்கு. இப்ப ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஜெபிப்பீங்க, வேதத்தை நல்லா படிப்பீங்க, சர்ச்சுக்கு போவீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுவீங்க. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒண்ணு இயேசுவுக்காக செய்கிற அந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்கும். அதான் 1 கொரிந்தியர்ல 2:14 பாருங்க. ஆவியானவரால நடத்தப்படுற மனுஷங்க உலகத்துல பைத்தியங்களா தெரிவாங்க. அவங்கள பார்த்தா என்னடா இவன் வேற மாதிரி இருக்கானே, இந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களை பைத்தியமா சொல்லுவாங்க இந்த உலகத்துல. ஏன்னா அவர்கள் உலக மாம்ச மண்டலத்துல அல்ல, ஆவிக்குரிய மண்டலத்துல தேவனோட தொடர்புல இருக்கிறவர்கள். ஏன்னா இன்னும் சொல்றாரு பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22-23 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஆவியின் கனிகள் பாருங்க அங்க சொல்லப்படுது. அது உள்ள இருக்கும், பிசாசு உள்ள வர்றதுக்கு இடம் கிடையாது. அதான் கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 24 படிக்குமா. கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும், நல்லா கவனிங்க, தங்கள் மாம்சத்தையும் மாம்ச மண்டலத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். எப்ப ஆவிக்குள்ள பிழைத்திருந்தால், ஆவினா என்ன? என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு நீங்க கரையேறினீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாரோ, அந்த ஆவியினால நடத்தப்படணும். இது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ட்ட இல்லாததாலதான், இன்னைக்கு சில சபைகள்ல இல்லாததாலதான் பிசாசு தந்திரமா எடுத்து உங்களை கட்டி வச்சிருக்கிறான். அதனாலதான் சண்டை, அதனாலதான் பாருங்க இன்னைக்கு போராட்டம். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் 40 நாள் பாஸ்டிங் போட்டேன், போராட்டம் முடியல பாஸ்டர், நான் நல்லா சர்ச்சுக்கு போறேன். ஏன்? நீ எங்கதான் போனாலும் பேஸ் மட்டத்துல நீ மாம்ச மண்டலத்துல இருக்கிறியே, அவனுக்குரிய பாவம் உனக்குள்ள இருக்கு, பொறாமை இருக்கு, அது போல மத்தவனை பார்த்தா எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. அப்ப எப்படி உன்னோட போராடாம இருப்பான்? நீ ஆவிக்குரிய மண்டலத்துல வந்தா கிறிஸ்து உனக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிப்பாரு. அவனுக்கு வேலை கிடையாது. எந்த மந்திரங்கள் உனக்கு செய்யப்பட்டாலும், கேரள மந்திரமா இருக்கட்டும், மையா இருக்கட்டும், ஏதா இருக்கட்டும், நீயே அதுக்கு முன்னாடி நின்று போராடலாம். ஏன்னா நீ ஜெபத்துல நிக்க கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால மாம்சத்துக்குரிய மண்டலத்தை விட்டு இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்துல வாங்க. இரவு முழுவதும் ஜெபிங்க, தனியா தேவ சமூகத்துல உட்காருங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பிட்டானா கர்த்தரங்க யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவன் அந்த இடத்த விட்டு தலைதெறிச்சு ஓடுவான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சூழ்நிலைகள் தெரியாததாலதான் இன்னைக்கு கட்டப்பட்டு பல லட்சங்கள், பல ஆயிரங்கள் பணங்கள் கொடுத்து இன்னைக்கு ஏமாந்து போயிருக்கிறீங்க. ஏன்? அவங்களுக்கு உண்மையா எப்படி விடுபடுறன்னு தெரியல. இன்னைக்கு சில ஊழியக்காரங்களும் தந்திரமா வந்து பாருங்க, நீங்க போற பாருங்க, சில மனுஷர்களும் தந்திரமா வந்து அது போயிருச்சு நீ போன்னு சொன்னா வீட்டுக்கு வந்தா திரும்ப ஆடுது. ஏன்? அவன் உள்ள குடி கொண்டிருக்கிறான். முதல்ல என்னைக்கு அவனை விரட்டினாலும் அவனை அடியோட என்ன செய்யணும், காலி பண்ணணும் வீட்டுக்குள்ள. இதை மட்டும் செய்து பாருங்க. இதுல நீங்க தொடர்ந்து உள்ள வர கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல நான் வர விரும்புறேன் பாஸ்டர், ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தரோட இருக்க விரும்புறேன்னு சொல்ற பிள்ளைகள், நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் நம்பர்ல கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் போடுங்க. இனி வர்ற பகுதியில நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள எப்படி உள்ள போலாம், அந்த கட்டுகளை எப்படி முறியடிச்சு உள்ள வரலான்றத ஆவியானவர் நம்ம மறைத்து வெளிப்படுவாரு. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். கர்த்தர் நிச்சயமாய், யாரெல்லாம் போராட்டத்தோட இந்த வார்த்தைகளை பாக்குறீங்களோ, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலையை என்ன செய்வாரு, கொடுப்பாரு. ஏசப்பா உங்க கூட தான் இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.